ஊதியம் குறித்த உண்மை விவரம் தெரிந்தால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு திரும்புவார்கள் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மாநகர போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 13வது ஊதிய ஒப்பந்தப்படி வழங்கப்படும் ஊதியத்தின் மாதிரி பட்டியலை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ளார். அதன்படி நிரந்தர தொழிலாளர்களாக ஆரம்ப நிலையில் பணியில் உள்ள ஓட்டுநர்களுக்கு 16,968 ரூபாயில் இருந்து 21,570 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடத்துனர்களுக்கு 16,736 ரூபாயில் இருந்து 21,360 ரூபாயாக ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்த ஊழியர்களுக்கு முதல் மதிப்பீட்டின்படி ஓட்டுநருக்கான மாத ஊதியம் 23,518 ரூபாயில் இருந்து 28,600 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடத்துனர்களுக்கு 23,077 ரூபாயில் இருந்து 27,680 ரூபாயாக சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. 13ஆம் ஆண்டில் 2வது மதிப்பீட்டின்படி ஓட்டுநருக்கு 28,938 ரூபாயாக இருந்த ஊதியம் 35,085 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடத்துனருக்கு ஊதியம் 34,665 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டுகள் பணி நிறைவு செய்யும் ஓட்டுநருக்கு 38,968 ரூபாயாக இருந்த ஊதியம் 47,590 ரூபாயாகவும், நடத்துனருக்கு 38,202 ரூபாயாக இருந்த ஊதியம் 46,645 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 27 ஆண்டுகள் பணியில் உள்ள நடத்துனருக்கு 42,198 ரூபாயாக இருந்த சம்பளம் 51,640 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 32 ஆண்டுகள் பணியில் உள்ள ஓட்டுநர்கள், நடத்துனர்களுக்கு 52,661 ரூபாயாக இருந்த சம்பளம் புதிய ஊதிய ஒப்பந்தத்தின்படி 64,265 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது.